जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது, சில பேருக்கு சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குது? அதாவது 2025 நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், வீண் பழி, 2வதுல பார்த்திங்கன்னா துர்மரணம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மரணம், 2வது நல்ல விஷயங்கள்லாம் தட்டி போனது, தட்டி பறித்தது, தேவையில்லாத அவப்பெயர் வந்தது, ரிலேஷன்ஸுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்தது. சரி, 2026 நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமாக இருக்குமா அப்படின்னு இருக்குது. எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு இனிமேல் நமக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நம்ம நன்னா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர். இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வாக்கிய முறை பஞ்சாங்கப்படி எடுத்துடணும்னு சொன்னால் மார்ச் 6ஆம் தேதி 2026 தான் அஷ்டமச்சனி முடியுது. அப்படி பார்க்க போனால் 2026 பிறந்து மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய இந்த ஆங்கில புத்தாண்டுகள், அதுக்கப்புறம் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓவரால் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கடகராசி பொறுத்தளவுக்கு உங்கள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கீங்க. குடும்ப அமைதி மற்றும் பணவரவு இரண்டும் சமநிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பாசிட்டிவான விஷயம் அமைதி, ஆதரவு, முன்னேற்றம், இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும். நெகட்டிவான விஷயம் மன அழுத்தம், அன்னெசரிலி டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஜாபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய வேலைகள் தாமதமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிஸ்னஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதிகரிக்கும், புதிய விஷயங்கள்லாம் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேலதிகாரியின் பார்வையில் உங்களுக்கு நல்ல ஒரு சில பெயர் இருக்கும், பேர் புகழ் இருக்கும், ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மேரேஜ் விஷயத்தில் எடுத்தோன்னே சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும் குடும்பத்தில். ஆனால் அதுவே நிரந்தரம் நினச்சிக்காதுங்க. ஃபேமிலி கேதரிங் தொடர்பான ஒரு நல்ல செய்தி, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்போ அதே போல் லைஃப் பார்ட்னர், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு காதல் அப்படிங்கிறது சில பேர் சீக்கிரமாக கை கூடுவதற்கான வாய்ப்புகள் வரும். பணவரவு சீராக இருக்கும். ப்ராப்பர்ட்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். டாக்குமெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள் வந்தாலும் அது நன்மை தரக்கூடிய சூழ்நிலையில் முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் உயர்வாக இருக்க வேண்டும். மாணவர்கள் நல்ல ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் போன்ற இதிலெல்லாம் வந்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் மாணவிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருந்த கேஷ், அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துன்றதோ அந்த கேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்லோ பட் பாசிட்டிவ் மூமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். கவர்மெண்ட் அப்ரூவல், சிக்னேச்சர்ஸ், ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மெடிக்கல் ஹெல்த் இதெல்லாம் வந்து இப்போ ரெமெடிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, மன அழுத்தம் குறைக்க ஒரு 5 நிமிடமாவது டீப் ப்ரீத் அந்த மாதிரியான சில பிராணாயாமம், சில விஷயங்கள்லாம் செய்கிறது நல்லது. காலையில் வெந்நீர் குடிக்கிறது, நிறைய நல்ல உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அம்மன் கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றுங்க. அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறது எதுவுமே அம்மனுக்கு பண்ணுங்கள். பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போது நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் திருக்கடையூர் போயிட்டு வர்றது நல்லது. மிருத்யுஞ்சேஸ்வரர், பாலாம்பிகா கோவில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒயிட் வந்து எப்போதுமே நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். 2ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் ரொம்ப பார்த்து முடிவெடுங்க, எதுலேயும் அவசரப்படாதீங்க. ஷேர் மார்க்கெட்லலாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய இது பண்ணிடாதீங்க. ஆக்சிடெண்ட் சம்மந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதத்துக்கு மேலே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கவனமாக இருங்க. வாகனத்துலலாம் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்ராட் சான்சஸ்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சில பேருக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வழக்கு தீர்ப்பு ஜூன் மாதத்துக்கு முன்னாடினா தாமதமாக முடியும். ஜூனுக்கு அப்புறம்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும். விவாகரத்து கேஸெல்லாம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் தள்ளி போகாமல் சில விஷயங்கள் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே கடகராசி பொறுத்தளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவை. சுபம். வாழ்க வளமுடன்.